ஆந்திராவில் சுட்டெரிக்கும் வெயிலுக்கு இடையே திருப்பதி திருமலையில் இரண்டாவது நாளாக பலத்த மழை பெய்தது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், பெரும்பாலான மாநிலங்களில் வெயில் சுட்டரித்து வரக்கூடிய நிலையில திருப்பதி திருமலையில 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரம். அதாவது ஆந்திர மாநிலத்தில் பல இடங்களில் சுட்டரிக்கும் வெயிலானது கடந்த 2-3 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து இருந்து வருகிறது. பொதுமக்களும் அதிக அளவில் வெளியே செல்ல வேண்டாம், அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என வானிலை ஆராய்ச்சி மைய அதிகாரிகளும் தெரிவித்திருந்தனர். இதன் காரணமாக தினந்தோறும் 110 டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெயில் தாக்கம் இருந்து வந்த நிலையில் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் திருப்பதி மற்றும் திருமலையில் பல இடங்களில் கோடை மழையான பெய்தது. அதே போன்று இன்றும் கோடை மழை பெய்த நிலையில் திடீரென வெயில் தாக்கம் இருந்து வந்த நிலையில் அக்னி வெயிலால் சுட்டரித்து வந்த நிலையில் திடீரென வானிலை மாற்றம் அடைந்து மழை பெய்தது அனைவரையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் வெயிலின் தாக்கத்தால் காலை முதல் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். திடீரென பெய்த மழையின் காரணமாக ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள நிழல் அமர்ந்து காத்திருந்து பின்னர் மழை நின்ற பிறகு அவரவர்கள் அறைகளுக்கும் மற்றும் சாமி தரிசனத்திற்கும் சென்றனர். இந்த மழையின் காரணமாக பல இடங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் ஒரு சில இடங்களில் மரங்களும் வேரோடு விழுந்து சரிந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.